வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நான் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவேத்தன் இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக
ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனை உடலும் உள்ளமும் என்ற கவியிலே உள்ள சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே ஜீவனுக்கு இன்பமாகும். உடல் கசிவு தடைப்படுதல், அதிகமாதல், ஒழுங்குமுறை மாறிடுதல் துன்பமாகும். உடல் துன்பம் போக்குதலே வாழ்வாகும். உணர்ச்சி அதிகம் கொள்ளல் தாழ்வு நல்கும். உடல் இயக்க சிறப்பு நிலை உள்ளமாகும். உள்ளம் என்பது உடலுக்கு மூலசக்தி. வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கவி உடலும் உள்ளமும். உடலுக்கு மூலம் உள்ளம், உள் அடங்கிய மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளே எழுச்சி பெற்ற நிலையிலே, வளர்ச்சி பெற்ற நிலையிலே ஒரு குழந்தையாக பிரசவமாகிறது. இப்ப தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்த நிலை, இரண்டு தலைமுறைகளின் அனுபவ பதிவுகள் எல்லாம் கலந்து உருவான ஒரு காரண உடல், ஜீவாந்த கருமையம், ஆத்மா. அதுல என்னெல்லாம் பதிவுகள் அடங்கியிருக்கிறனவோ அவை எல்லாமே அதனுடைய உடல் அமைப்பு, சிந்தனை திறம், குணநலன்கள், உடல் ஆற்றல், உடல் நலம் மற்றும் அது ஈட்டக்கூடிய புகழும் செல்வமும். இப்படி 7 சம்பத்துக்களுக்கு மூல விதை தாய் தந்தை தருகின்ற கர்மவினை பதிவுகள். இது இந்த காந்த உடல் உயிர் உடலாகி பருவுடலாகி வாழ்கின்ற காலத்துல இந்த உயிர் சக்தி உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும். இதற்கு மூலமானது ஜீவாந்த சக்தி. இந்த ஆற்றல் உடல் முழுவதும் சுழன்று இயங்குகின்ற போது ஏற்படக்கூடிய உரசல்கள், அதாவது பரு உடல் திசுக்களோடு ஏற்படுகின்ற உரசல்கள், அதை அறிவு இன்ப துன்பமாக உணர்கிறது. அது எப்படி என்ற ஒரு கருத்தை மகிழ்ச்சி அவர்கள் இந்த கவியின் மூலமாக விளக்குகிறார்கள். உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே ஜீவனுக்கு இன்பமாகும். அதாவது எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன். இப்போ பின்னப்பட்ட அனைத்துமே, சுத்தவிலிருந்து பின்னப்பட்ட இறைத்தொகல் முதல் அனைத்துமே
அந்த பின்னப்பட்ட ஆற்றலுக்கு துகளுக்குள் இருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற வேகம்தான். அப்போ இயக்கம் என்பது இருப்பிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த உள்ளடக்கம் பெற்ற ஆற்றல். அப்ப என்னாகும், இந்த ஆற்றல் எழுச்சி பெற்றது சூழ்ந்திருக்கின்ற வெளியிலே கலப்புகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு கரைசல் அல்லது கசிவு. அதே போல உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வே நமக்கு இன்பமாக உணரப்படுகிறது. சரி, இதற்கு உயிர் சக்தி மட்டும் காரணமா என்றால், இந்த உணர்தல், அதிலே சுக துக்கத்தை பிரித்து அறிதல் என்பதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்றால் ஜீவன் என்ற ஒரு உணர்கின்ற பரிணாமம், சென்சிங் ஃபேக்கல்டி. அப்ப இந்த உணர்தல் என்பது உயிரின் இயக்கத்தால் மட்டுமா என்றால் இல்லை. உடல் இருக்கணும், உயிரும் இருக்கணும், காந்த ஆற்றல் இருக்கணும், பிறகு புலன்கள் இருக்கணும், மூளை இருக்கணும், அறிவு எல்லாவற்றுக்கும் உள்ளாக ஊடுருவி இருக்கும். அப்போ ஒரு உணர்தலாக ஒரு உயிர் சுக துக்கத்தை தூய்க்க வேண்டும் என்றால் உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், இந்த 8 இணைப்பு இயக்கம்தான் உணர்வுகளாக அனுபவங்களை வெளிப்படுத்த முடியும். அப்ப இந்த கருமையம் என்ற மூலாதாரத்தில் இருக்கின்ற தாய் தந்தை 2 தலைமுறையினரின் அனுபவ பதிவுகள், அது எழுச்சி பெறுகின்ற போது அந்த ஜீவாந்த ஆற்றலோடு கலந்த நிலை, அனுபவங்கள் ஜீவாந்தத்தோடு கலந்து உடல் எங்கும் சுழன்று இயங்குகின்ற நிலைதான் அந்த கசிவுக்கு அடிப்படை. உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வு, அதுவே நமக்கு இன்பமாகும். சரி, இந்த உடல் கசிவு தடைப்படுதல் அல்லது அதிகமாதல் அல்லது முறை மாறிவிடுதல், இது ஒரு வண்டி பயணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஜீவாந்த சக்தி, உயிர் சக்தியின் ஓட்டம் எப்படி இருந்தால் உணர்வை பெற முடியும் அப்படின்னு பாருங்க. இரண்டும் சமமாக இருக்கணும். திசுக்களிலே இந்த ஆற்றல் போய் மோதுகின்ற வேகம், அந்த தூரத்துக்கு ஏற்ற வேகம் சமமாக இருந்தால் தான் உணர முடியும். இப்போ ஒரு பேருந்து ஒரு நிறுத்தத்திலிருந்து அடுத்த நிறுத்தம், ஒரு ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப், இங்கே இந்த நேரத்துல இங்க இருக்கணும், இந்த நேரத்துல இங்கே இருக்கணும். இப்போ இந்த பேருந்து மிக விரைவாக வந்ததுன்னு வச்சுங்களேன், ஏற முடியாது, நிக்காம ஏற முடியாது. சரி, நிக்குது, ஆனா மிக மெதுவாக போற போது குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியாது. அப்ப இதெல்லாம் சமமாக இருக்கணும். அதனால்தான் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவம் என்ன செய்யுது, முதல்ல ஒரு மருந்து கொடுப்பார், ஒரு டோஸ் கொடுப்பார். ஒரு 4 நாள் சாப்பிட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னு கேட்டு மறுபடியும் அந்த டோஸ் மாற்றுவார். அப்ப என்ன ஆகுது, இந்த மறு உந்து சக்தி உடலின் உயிர் சுழற்சியின் உந்து வேகத்தோடு இணைந்து போனால்தான் மருந்து பயனாகும். இதனுடைய டோசேஜ் வேகம் குறைந்தாலும் போய் சேராது, எக்ஸஸ் அதிகமாக இருந்தாலும் ஓவர்டேக் போடும், அது பயன்படாது, வேகம் அதிகமாக தாண்டி போயிடும். அப்ப சம வேகத்தில் உந்து சக்தி, உயிர் சக்தியோடு இந்த மருந்தும் சேர்ந்து மறு உந்து சக்தியாக செயல்பட்டால்தான் வியாதி குணமாகும். அதே போலத்தான் ஒரு சீர்மை, இயக்க வேகத்தில் ஒரு சீர்மை ஒவ்வொரு உடலுக்கும் சற்று மாறுபடும். பிபி, பிறகு ரத்த அழுத்தம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, சற்று மாறுபடும்.
அப்ப அந்த காரணம் என்ன என்றால் இந்த உயிர் வேகத்தில் இருக்கக்கூடிய லேசான பேதங்கள். ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள்ளேயே இந்த வேகம் பேதப்படுகின்ற போது ஏற்படுவதுதான் துன்ப உணர்வு. வேகம் குறைந்தாலும் சரி, அதிகமானாலும் சரி, தடைப்பட்டாலும் சரி, திசை மாறினாலும் இவை எல்லாமே பொருந்த உணர்வாகும். அதை உடல் செல்கள் மூளை வழியாக அறிவே துன்பமாக உணர்கிறது, பொருந்தா உணர்ச்சியாக உணர்கிறது. துன்பம் என்பதை விட பொருந்தா உணர்ச்சி, பொருந்தா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்னு சொல்லுவார் மகரிஷி. உடல் துன்பம் போக்குதலே வாழ்வாகும். இப்போ இந்த இரண்டு ஓட்டம், ஒன்று சீரான இயக்க நிலை, இன்னொன்று மாறுபட்ட இயக்க நிலை. இந்த சீரான இயக்கத்தில் கிடைப்பது இன்பம், மாறுபட்ட இயக்கத்தில் அடைவது துன்பம். அப்போ இந்த இரண்டுக்கும் பேதம் என்ன என்றால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், பருவ மாற்றங்கள் ஒரு காரணம். பிறகு உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் மற்றும் எண்ணமும் ஒரு முக்கிய காரணம். எண்ணத்தை பொறுத்து உடல் செல்களின் தரமே மாறும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றோமே, அது போல செல்லின் தரமும் எண்ணத்தை பொறுத்து மாறும். எனவே வாழ்க்கை என்பது என்ன என்றால் உடல் துன்பம் போக்குதலே வாழ்வாகும். உற்ற நோய் நோன்றல் என்பார் வள்ளுவர். அப்ப வாழ்க்கை என்பது உடல் துன்பத்தை போக்குதல், உற்ற நோய் நோன்றல். இந்த உடல் இயக்கத்தில் தானாக வந்து உறுத்துகின்ற சில உணர்வுகள், பசி, தாகம், கழிவுகளை வெளியேற்றுதல், சந்ததி விருத்தி செய்தல், இப்படி உடல் சார்ந்த தேவைகளைத்தான் அது வெளிப்படுத்தும். அப்ப அந்த வெளிப்படுகின்ற நிலை நமக்கு துன்பமாக அறியப்படுகிறது. இப்ப உடல் முழுவதும் ஆற்றல் குறைபடுகிறது வச்சுக்கோங்க. அப்ப எல்லா இடத்துக்கும் ஆற்றல் போக வேண்டும் என்றாலும் அது உற்பத்தி ஆகின்ற இடம் எங்க? வயிறு. அப்ப அந்த இடத்துல ஒரு பசி உணர்வை உருவாக்கி எங்களுக்கு உயிர் சக்தி குறைவாக இருக்கிறது என்பதை உடல் நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற உணர்ச்சிக்கு நாம் வைத்து கொண்ட ஒரு பெயர் பசி. இப்போ பசி என்ற உணர்வு தோன்றிய உடனே என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சீரான, முறையான, நலமான, சுத்தமான உணவை அளவோடு முறையோடு கொடுக்கணும். அப்போ இதுக்கு பேர் தான் உற்ற நோய் நோன்றல். சரி, இந்த செயல்பாடிலே இதுக்கு என்ன சொல்லுவாங்க? நித்திய கர்மா என்று கீதை சொல்லும். அதாவது செய்தே ஆக வேண்டிய செயல்பாடுகள் நித்திய கர்மம். அது செய்வதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க. ஆனால் செய்யாமல் விட்டாலோ உயிர் நீத்தல் வரைக்கும் துன்பமாகும். அப்போ இந்த நித்திய கர்மா என்பதற்கு கீதை என்ன விளக்கம் சொல்கிறது? எந்த காரியங்களை செய்வதால் எந்த லாபமும் இல்லையோ, செய்யாமல் விட்டால் துன்பம் வருமோ, அவை எல்லாமே நித்திய கர்மா. அப்ப உடலுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, இந்த இரண்டும் நித்திய கர்மா. அது சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்றால் உடல் துன்பமாக மாறும். சாப்பிட்டு என்ன சுகத்தை கண்டோம், இனிமே சாப்பிட மாட்டேன்னு நிறுத்திட்ட 30 நாள் சங்கூதிடுவாங்க. அப்ப உற்ற நோய் நோன்றல் அது நித்திய கர்மா. சரி, இதில் தான் தொடங்குகிறது வாழ்க்கை. இப்போ ஒரு குழந்தை பிரசவமாகிறது,
ஒரு 2 வயது வரைக்கும் பாருங்களேன், தாய்ப்பால் குடிக்கின்ற காலம். வயிறு நிறைந்து விட்டால் அதுக்கு மேல் ஒரு வாய் கூட குடிக்காது. அவங்க என்ன வற்புறுத்தினாலும் வேடிக்கை காட்டினாலும் குடிக்காது. அப்போ என்ன சுவையாக இருந்தாலும் வயிறு நிறைந்து விட்டது போதும் என்று நிறுத்துகின்ற இந்த பக்குவம், பண்பு குழந்தையில் இருந்த பண்பு வளர வளர எங்கே தொலைந்து போனது? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒரு இனிப்பு வேண்டாம்னா சொல்றோம், முழுங்கிருமில்ல. அப்ப ஏற்கனவே உண்டு முடித்தாகி விட்டதே, இது வேண்டான்னு சொல்வதற்கு ஏன் மனசு வருவதில்லை? சமுதாயம் ஏன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை? அப்படின்னா எல்லோருமே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையிலே தான் இருக்கிறோம். உடல் தேவைக்கு மேலாக எல்லோருமே ஒரு மயக்க வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். இப்போ சமயத்தில் தேவையை புறம் தள்ளுவது, சமயத்தில் தேவை இல்லாமலேயே துய்ப்பது, இதிலே முரண்பட்ட அளவு மீறிய அளவு மாறிய நிலையிலே துய்ப்பது, இவை எல்லாமே என்னாகுது? சந்தர்ப்பம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல். இந்த வகைகளிலே இந்த உடல் தேவைகள் அவமதிக்கப்படுகின்றன. அப்போ தேவையில்லாதது, முரண்பட்டது உடலுக்கு கிடைக்கின்ற போது அது வயிறு ஏற்றுக்கொண்டாலும் உடல் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அதெல்லாம் சிக்கல் வரும். அப்போ இந்த உடல்நிலை சரியில்லாத போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், எத்தனை வகையான ரசாயனங்கள் உடலுக்கு பாருங்க. இதுவே ஒரு ஆதி மனிதனுடைய ரத்தத்தை சோதனை செய்து பாருங்க, இத்தனை ரசாயனங்கள் இருக்காது. அப்ப இவை எல்லாமே இயல்புக்க விதிப்படி நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கின்ற ரசாயனங்களுக்கு ஏற்ப உடல் ரசாயனங்கள் அடைந்த தன்மாற்றங்கள். இத்தனை வகையான ரசாயனங்கள் நம்முடைய ரத்தத்தில் இருக்கு. எனவே வாழ்க்கை என்பதே உடல் துன்பத்தை போக்குதலும், இன்னொரு ஜீவனுக்கு இதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்குதலும், உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. இந்த இரண்டொழுக்க பண்பாடு. இது எப்போ சாத்தியமாகும்? எப்போது வாழ்க்கையை இந்த பண்பாட்டுக்குள் அடங்கும் என்றால் வள்ளுவர் தெளிவா சொல்லிட்டார். அற்றே தவத்திற்கு ஒரு தவத்தின் வெளிப்பாடு, தவத்தின் பக்குவ நிலை இது. இப்ப அடுத்த கேள்வி, என்ன மாதிரி தவம் செய்திருந்தா இந்த பக்குவம் வரும்? எல்லாரும் தான் தவம் பண்றோம் மனோலக்கலையில. எத்தனை சூழ்நிலைகளிலே நாம் இந்த விதியை மாறிக்கொண்டிருக்கிறோம். தெரியாமல் செய்தது கூட பரவாயில்ல, தெரிந்த பிறகும் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாள்தோறும் செய்தவற்றை, செய்த தவறு, செய்கின்ற தவறு, செய்ய போகின்ற தவறு, செய்தவற்றை. அப்ப என்ன அர்த்தம்? கர்மவினை பதிவுகளுக்கு நாம் அடிமை. அதனால் இந்த உடல் தேவைகளை மட்டுமே மதிக்கின்ற அந்த உணர்வை கடந்து மன ஆசைகளுக்கு இடம் தருகின்றோம். அப்ப மனம் விரும்புகின்ற அளவுக்கு உடல் ஆற்றல் உயர முடியுமா? ஆசைப்படுகின்ற அளவுக்கு சிரிக்கின்ற ஒரு திறமை இருந்துன்னு வச்சு கொள்ளுங்களேன், பல பேர் டைனிங் ஹால் விட்டு வெளிவர மாட்டாங்க. அப்போ சிரிக்க முடியாது என்ற எல்லை கோடு இருக்கின்ற போதே இந்த அளவுக்கு மக்கள் முறை மாறுகிறார்கள். மனம் விரும்பும் அளவுக்கு உடல் ஆற்றல் உயர முடியும் என்ற ஒரு விதி இருந்திருந்தால்
எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம்? எனவே உணர்ச்சி உடல் துன்பம் போக்குதலே வாழ்வாகும். இந்த விதிக்கு பெயர்தான் தெய்வ நீதி என்றும் தர்மம் என்றும் அறம் என்றும் சொல்லப்படும். இதுதான் ஒழுக்கம். உணர்ச்சி அதிகம் கொள்ளல் தாழ்வாகும். அப்போ இந்த உடல் தேவைகளை மீறுகின்ற அனைத்தும் என்ன சொல்றோம்? உடல் வேகம் தானே, மன வேகம் தானே. அப்ப உடலை தூண்டுவது மனம். மனவேகம் தான் உடல் வேகத்தை தூண்டுகிறது. உடம்பு தானா ஒன்றும் கேட்காதுங்க. ஏன்னா உடலுக்கு தனித்து இயக்கம் என்ன இருக்குங்க? அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். நம்ம உண்ட உணவை செரித்து இருதயம் நுரையீரலை இயங்க வைத்து இதெல்லாம் உடல் இயற்கையின் கட்டுப்பாட்டின்படி வைத்திருக்கிறது. மற்றவையெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மனம் விரும்பி செய்கின்ற செயல்பாடுகள். அப்ப இந்த இரண்டுக்கும் எப்போதும் ஒரு ஒத்துழைப்பு, ஒரு கோஆபரேஷன் இருந்தது என்று சொன்னால் அதுதான் தெய்வநீதியை மதித்து வாழ்வது, தர்மத்தை பின்பற்றுவதுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் இந்த விதி மீறப்படுகிறதோ அதெல்லாம் அதர்மத்தின் கணக்கு தான். உயிருக்கு உருகன் செய்யாமை என்றால் வேறு எந்த உயிருக்கோ துன்பம் செய்வது என்று நினைக்கிறோம். இப்போ இந்த உடலுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் யார் செய்த பாவத்தின் கணக்கு இந்த நோய் வந்தது? அடுத்தவர் உண்ட இனிப்புக்கு நமக்கு டயபெட்டிக் வியாதி வருமா? இல்லை அடுத்தவர் கோபப்பட்டதற்கு நமக்கு பிபி வருமா? அப்ப உயிருக்கு ஒருகன் செய்யாமை என்றால் தன் உயிருக்கே செய்கின்ற பாவங்கள். இது நமக்கு தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். நமது உடலுக்கே நாமே செய்கின்ற பாவங்கள் எத்தனை? அதுதான் நோய்கள். எனவே இயல்பாக உடல் படுகின்ற அந்த ஒரு துன்பத்தை மட்டும் நீக்குகின்ற பண்பாட உலகத்தில் இருந்திருந்தால் இது போன்ற கோளாறு எல்லாம் இருக்காது. அப்போ அந்த காரணம் என்ன? அந்த நித்திய கர்மம் செயல்படுகின்ற போது மனம் அதிலே ஊடுருவுகிறது. மனம் என்பது ஒரு சைத்தான், மனம் ஒரு சாத்தான், மனம் ஒரு அரக்கன். Mind itself is negative force. It cannot think positively என்பர் ஓஷோ. ஸோ மனசு எப்போ நல்லதை நினைக்க முடியாது. அதனால் மனம் போன போக்கிலே ஐம்புலன்களை பயன்படுத்துகின்ற போது அவை எல்லாமே தெய்வநீதிக்கு முரண்பட்ட, தர்மத்திற்கு முரண்பட்ட செயலாகும். அதன் விளைவு என்ன? உணர்ச்சி அதிகம் கொள்ளல் தாழ்வு ஆகும். உடல் இயக்க சிறப்பு நிலை உள்ளமாகும். உள்ளம் என்பது உடலுக்கு மூலசக்தி. சரி, இந்த போராட்டம் எதனால் வந்தது? இந்த குருச்சேத்திர யுத்தம் என்றைக்கோ முடிந்து போன நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வே ஒரு குருச்சேத்திரம் தான். குருச்சேத்திரத்திற்கு ஒரு சரியான பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை போராட்டம். உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, பொருள் சார்ந்த, உறவு சார்ந்த, இப்படி ஒரு வாழ்க்கையிலே சிக்கிக்கொண்ட ஒரு போராட்டம். எனவே குருச்சேத்திரம் என்பது ஒரு வாழ்க்கை போராட்டம். இது ஏன் வருகிறது? உடல் இயக்க சிறப்பு நிலை உள்ளமாகும். உள்ளம் என்பது உடலுக்கு மூலசக்தி. உள்ளடங்கிய மெய்ப்பொருள் அதுவே கருமயமாக, ஜீவாத்மாவாக அனுபவங்களை பிரதிபலித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனோடு அறிவு இணைந்து விட்டால் வாழ்க்கை சிக்கல் இல்லை. இந்த உள்ளத்திலே மையத்தில் இருப்பது அறிவு தானே.
அதன் இயக்க வேகத்தில் தான் 14 முதல் 40 அலைகளிலே இருக்கின்ற பதிவுகள் வெளிப்பட்டு நம்மை தாக்குகின்றன. அப்ப 13க்குள்ளேயே வாழ்ந்து விட்டால் இந்த மன எழுச்சி என்பது இருக்காது இல்லையா? அப்ப புலன் அனுபவங்களிலே அதீத நாட்டம், ஆசைகள் இருக்காது. அப்ப உடல் தேவைகளை மட்டுமே நிறைவு செய்து கொண்டு எப்போதும் ஒரு அயரா விழிப்பு நிலையோடு வாழ வேண்டும் என்றால், அதாவது மகர்ஷி ஒரு அன்பர் வீட்டிலே உணவு அருந்துகின்ற போது மகர்ஷி எப்போ ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்களாம். சப்பாத்தி செய்தால் அப்போ ஒண்ணுதானே சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பெருசா போட்டுருவோம் அப்படின்னு அந்த அன்போட கொஞ்சம் பெரிய சப்பாத்தியா தயார் பண்ணி டைனிங் டேபிள் வரும்போது சாமி தட்டில் வச்சாங்க. சாமி எடுத்து இப்படி பார்த்தாங்க, அதை மடிச்சு 2ஆ வச்சாங்க. ஒன்று பக்கத்தட்டில் கொடுத்துட்டாங்க. இதுதான் அவேர்னஸ். எப்பவும் ஒரு சப்பாத்தி சாப்பிடுகிறோம் என்றாலும் அது சற்று தடிமனாக இருக்கிறது என்று சொன்னால் அப்ப அதில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அதிகம் தானே. இதை நம்முடைய உடல் செரிக்க முடியாது. அப்ப எந்த அளவுக்கு வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு மீதி வைத்து விடுவது, பிறருக்கு தந்து விடுவது. இதுதான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். இது போன்ற ஒரு விழிப்புணர்வு இது தவத்தின் வெளிப்பாடு. சகஜ நிஷ்டைன்னு சொல்வார்கள். எப்போதும் விழிப்புணர்வோடவே ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலையும் பயன் கொள்கின்ற அறிவின் எச்சரிக்கை நிலை, அறிவின் விழிப்பு நிலை. அப்ப அறிவோடு வாழ்க்கை நடத்தினால் மட்டுமே இது சாத்தியமாகுமே தவிர அறிவின் தாக்கத்தில் அனுபவங்கள் தூண்டப்பட்ட நிலையிலே செயல்படுகின்ற போது அதுல சுகம் துக்கம் இரண்டுமே கலந்துதான் இருக்கும். அதனால்தான் கர்மா அண்ட் கர்ம யோகா என்று 2 பிரிச்சாங்க. மனம் சார்ந்த செயல் எல்லாமே கர்மா, அறிவு சார்ந்த செயலுக்கு பெயர் தான் கர்ம யோகா. மனம் சார்ந்த எண்ணங்களின் விளைவு இன்பங்கள் அல்லது துன்பங்கள், அறிவு சார்ந்த எண்ணத்தின் விளைவு இன்பம் மாத்திரமே. எனவே உடல் இயக்க சிறப்பு நிலை உள்ளமாகும். உள்ளம் என்பது உடலுக்கு மூல சக்தி. ஒவ்வொரு அணுவுக்குள், உயிர் துகளுக்குள் மையமாக அமைந்திருக்கின்ற இறைநிலையின் பின்னப்பட்ட ஆற்றல். அதுவேதான் நம்மிடத்துல 1 முதல் 40 அலை வரைக்கும் விரிவு பெற்று ஜீவாத்மா என்ற நிலை வரைக்கும் பயணிக்கிறது. அப்ப இந்த ஜீவாத்மா என்ற உணர்ச்சி நிலையிலிருந்து பரமாத்மா என்ற உணர்வு நிலைக்கு வருகின்ற போதுதான் எப்போ உடல் தேவை இருக்கிறதோ அப்ப மட்டுமே இந்த 13 அலை என்ற எல்லை கடந்து ஒரு 20க்குள் செயல்படுவோம். இதைத்தான் கீதையிலே சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று பிரிப்பார்கள். சத்வம் என்பது எப்போதும் விழிப்பு நிலையோடு இறை உணர்வோடு ஒன்று இருக்கின்ற 13 அலையை மீறாத ஒரு வாழ்க்கை நிலை சத்வம். ரஜோ என்பது உடல் தேவைகளை நிறைவு செய்கின்ற, சமுதாய கடமைகளை நிர்வகிக்கின்ற உணர்வு நிலை. அது 20 வரைக்கும் 25 வரைக்கும் அந்த போது. தமோ குணம் என்பது உணர்ச்சி வயப்பட்ட நிலை, அது 40 வரைக்கும் போகும். எனவே இந்த 3 வகை குணங்களிலே ஞானிகள் எப்பவும் சத்துவ குணத்தில் இருப்பாங்க. உடல் தேவைகளை நிறைவு செய்கின்ற காலத்திற்கு மட்டும் ரஜோ குணத்துக்கு வருவாங்க. தமோ குணம் அவரிடத்திலே தலை தூக்காது. நம்மை போன்ற மக்களிடத்துல தவம் செய்கின்ற போது சத்துவம் இருக்கும், பிற நேரங்களில் ரஜோகுணம் இருக்கும், சில செயல்களில் தமோ குணம் கூட வெளிப்படலாம். கீழ்த்தட்டு மக்கள் அல்லது
ஆணவத்திலே சிக்கிய மக்கள் இந்த ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் கலந்து விடுவார்கள். அப்போ எதை செய்தாலும் அதிலே சுயநலம் என்ற எதிர்பார்ப்பு, மற்றவருக்கு என்ன கஷ்டம் தான் பரவாயில்ல என்று அலட்சியப்படுத்துகின்ற அரக்கத்தனம் எல்லாம் இருக்கும். சத்துவமே அவங்களுக்கு செல்லுபடியாகாது. அதனால் இயற்கை அமைப்பு என்ன? சத்வகுணம். உடல் துன்பம் போக்குதலே வாழ்வு. இதுல உடல் தேவைகளை நிறைவு செய்கின்ற சிறப்பு. இவை அனைத்திற்கும் மூலம் என்ன? சுத்தவெளியில் பின்னப்பட்ட இயக்க ஆற்றல். எனவே வாழ்க்கையை புரிந்து கொள்கின்ற போது இந்த நோக்கத்துக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்பதைத்தான் 5 அளவு முறை என்று வகுத்தார் மகிழ்ச்சி அவர்கள். அப்போ இந்த 5 அளவு முறையோடு வாழ்வதுதான் ஒழுக்கம். அதற்கான பொருள் ஈட்டுகின்ற செயல்பாடுகள் கடமை. மற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பு ஈகை. இந்த 3ம் இணைந்த நிலை கர்மயோகம். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான கவி. தொடர்ந்து சிறந்த முறையிலே நம்மை மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சூழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகிறது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.